Hi friends, welcome to Relax Recipes. இன்றைக்கி நம்ம 1/2 கிலோ அளவுக்கு சிக்கன் பிரியாணி, அதுவும் சீரக சம்பா அரிசியில் பாய் வீட்டு ஸ்டைலில் ட்ரெடிஷ்னல் ஸ்டைலில் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நான் இன்றைக்கி 1/2 கிலோ சீரக சம்பா அரிசியும் 650 கிராம் அளவுக்கு சிக்கனும் எடுத்திருக்கேன். 1/2 கிலோ அரிசியை இந்த மாதிரி ஒரு கப்பில் அளவு எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு புதுசாக செய்யலை தண்ணி சேர்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். நல்ல வாசனை சீரக சம்பாவாக வாங்கிக்கலாம். இதை கழுவிட்டு ஒரு 20 நிமிஷம் போல் ஊற வச்சுக்கலாம். 20 நிமிஷத்துலேருந்து நம்ம அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். நம்ம பாஸ்மதி மாதிரி 1 மணி நேரம் ஊற வைக்க வேண்டாம். 75 ml எண்ணெய் சேர்த்துக்கிறேன். ஒரு 50 ml நெய் சேர்த்துக்கலாம். கடைசியாக தம் போடுறதுக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் தேவைப்படும். இதில் 4 துண்டு பட்டை, ஒரு 5 ஏலக்காய் எடுத்திருக்கேன். 4 பே லீவ்ஸும் 4 கிராம்பு எடுத்திருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 கிலோ 250 கிராம் வெங்காயம் நல்ல மெல்லிசாக ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கணும். இதை சேர்த்துடலாம். பிரியாணியில் பார்த்தீங்கன்னா இந்த வெங்காயம் வதங்கிறது தான் ரொம்ப முக்கியமான ஸ்டெப்புங்க. இதை மிதமான தீயில வச்சுட்டு நல்ல பொன் முருவலாக வதங்கி வரணும். அதுக்கப்புறம் தான் நம்ம மற்ற பொருட்களை சேர்க்க ஆரம்பிக்கணும். இதோட ஒரு 3 பச்சை மிளகாய் சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா வதங்கி வரட்டும். வெங்காயம் இந்த அளவுக்கு பொன்முருவலாக வதங்கி வந்த பிறகு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அளவு பார்த்தீங்கன்னா சில பேர் பூண்டு ஜாஸ்தியாக வைப்பாங்க. என்னுடைய இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் இஞ்சி தான் ஜாஸ்தியாக இருக்கும். ஒரு 75 கிராம் இஞ்சி எடுத்திருந்தேன்னா 50 கிராம் அளவுக்கு தான் பூண்டு இருக்கும். இதை அரைச்சிட்டு அதுலேருந்து 3 டேபிள் ஸ்பூன் நிறைய நம்ம சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்கல பார்த்தீங்கன்னா ரொம்ப தெரிச்சு வரும். தீயை நல்லா குறைச்சி வச்சுட்டு வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் நெய்யில் வதங்கினா தான் உங்களுக்கு நல்ல வாசமாக இருக்கும். 150 கிராம் தக்காளி எடுத்திருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். இதோட ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லி, புதினா, ஒரு கைப்பிடி மல்லி, ஒரு கைப்பிடி புதினா சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். பிரியாணி நம்ம அரிசி சேர்க்கறதுக்கு முன்னால் அந்த தண்ணி கொதிக்கையில் உப்பு தேவைப்பட்டால் நம்ம செக் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இது சிக்கனுக்கு போதுமான அளவாக இருக்கும். நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் குறைஞ்சி தீயில் வைக்கலாம். தக்காளி நல்லா மசிஞ்சு வரணும். தக்காளி இந்த மாதிரி மசிஞ்ச பிறகு நம்ம மசாலா சேர்க்க ஆரம்பிக்கலாம். பிரியாணி மசாலா பார்த்தீங்கன்னா பட்டை, கிராம்பு, ஏலக்காய் 3 சேர்த்து வச்சுருக்க பிரியாணி மசாலா தான். அதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதில் 2.5 டீஸ்பூன் அளவுக்கு தேவைப்படும். 1.5 டீஸ்பூன் நான் இப்போ சேர்த்துருக்கேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் யூஸ் பண்ணுறேன். காஷ்மீரி சில்லி பவுடரில் உங்களுக்கு காரம் கம்மியாக இருக்கும். நீங்கள் நார்மல் மிளகாத்தூள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு காரம் ஜாஸ்தியாக இருக்கும். அதை பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. இந்த காஷ்மீரி சில்லி பவுடர் யூஸ் பண்ணுறதுனால நமக்கு பிரியாணிக்கு நேச்சுரலாகவே ஒரு நல்ல கலர் கிடச்சிடும். மசாலா சேர்த்த பிறகு 150 ml தயிர் சேர்த்துக்கிறேன். தயிரை சேர்க்கறதுக்கு முன்னால் ஒரு ஸ்பூனால் கொஞ்சம் பீட் பண்ணிக்கிட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படி இல்லாட்டி நீங்கள் ஒரு நிமிஷம் நல்ல குறைஞ்ச தீயில் மசாலாவோடு சேர்த்து வதக்கி விட்டுருங்க. அந்த தயிர் லைட்டாக இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரணும். இப்போ தான் நம்ம சிக்கன் பீசஸை சேர்க்க போகிறோம். இன்றைக்கி நான் 650 கிராம் எடுத்திருக்கேன் சிக்கன். எப்போதுமே பிரியாணிக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் 1 கிலோ அரிசி சமைக்க போகிறீங்க அப்படின்னா 1.25 கிலோ அளவுக்கு கறி சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும். அந்த கல்யாண வீட்டில் பண்ணுற டேஸ்ட்டும் கிடைக்கும். நான் 1/2 கிலோ அளவுக்கு அரிசி அப்படிங்கிறதுனால 650 கிராம் சிக்கன் எடுத்திருக்கேன். சிக்கன் சேர்த்த உடனே நம்ம தண்ணி சேர்த்து வேக வச்சிடக்கூடாது. நம்ம ஏற்கனவே வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மசாலாவில் ஒரு 5 நிமிஷம் சிக்கன் குக் ஆகணும். சிக்கனில் இருக்க தண்ணியெல்லாம் முதல்ல வெளியில் வந்துடணும். நல்லா பெரட்டி விட்டுட்டு மூடி போட்டு 5 நிமிஷம் குறைஞ்ச தீயில் வச்சுடுங்க. இப்போ நம்ம தண்ணி சேர்த்து சிக்கனை வேக வச்சிடலாம். 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து வேக வச்சுக்க போகிறோம். சிக்கன் பிரியாணியில் பார்த்தீங்கன்னா சிக்கன் முழுசாக குக் ஆகக்கூடாதுங்க. ஒரு 60% பாதிக்கு மேலே வெந்தாலே போதும். ஏன்னா நம்ம அரிசி சேர்த்து அதோடு சேர்ந்து வேகும். தம் போடையிலையும் சிக்கன் வேகும். பாதி அளவு வெந்தாலே போதும். ஒரு 1.5 கப் தண்ணி சேர்த்துட்டு சிக்கனை வேக வச்சுக்கலாம். சிக்கன் பார்த்தீங்கன்னா ஒரு 60% கிட்ட குக் ஆகிருக்கும். பாதிக்கு மேலே வெந்திருக்கு. இப்போ நம்ம பிரியாணிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். கிரேவியில் பார்த்தீங்கன்னா 1 கப் அளவுக்கு தண்ணி இருக்குது. இந்த தண்ணியை நம்ம கனெக்ட் பண்ணிக்கணும். ஜீரக சம்பா அரிசிக்கு 1 கப் அரிசிக்கு 1.25 கப் அளவுக்கு தண்ணி தேவைப்படும். நான் இன்றைக்கி 1/2 கிலோ எடுத்திருந்தேன் இல்லையா, அதில் 3 கப் அளவு அரிசி இருந்தது. 5.25 கப் அளவு தண்ணி சேர்க்கணும். கிரேவியில் 1 கப் இருந்ததுனால அதை நான் குறைச்சிட்டு சேர்த்துக்கிறேன். தண்ணி அளவு மட்டும் நம்ம கவனமாக சேர்த்துக்கணுங்க. 1 கப்புக்கு 1.25 கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கணும். கிரேவியில் இருக்க தண்ணியை குறைச்சிட்டு தான் நம்ம தண்ணி சேர்த்துக்கணும். தண்ணி சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சுட்டு பிரியாணி மசாலா 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு.
உப்பு காரம் எல்லாம் நீங்கள் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவைப்படுமோ அதை சேர்த்துக்கலாம். ஒரு அரை மூடி எலுமிச்சம்பழம் பிழிஞ்சுக்கணும். பிரியாணிக்கு பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி டேஸ்ட் பண்ணி பார்க்கையில உப்பு காரம் புளிப்பு எல்லாமே கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் தான் உங்களுக்கு வந்து அரிசி சேர்த்து தம் போடையில் பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ நம்ம ஊற வச்சுருந்த அரிசியை களைஞ்சிட்டு இதில் சேர்த்துக்கலாம். எலுமிச்சம்பழம் சாறு பார்த்தீங்கன்னா நம்ம தயிரும் சேர்த்துருக்கோம், தக்காளியும் சேர்த்துருக்கோம். அப்போ லெமன் ஜூஸ் சேர்க்கணுமா அப்படின்னா கட்டாயம் சேர்க்கணுங்க. லெமன் ஜூஸ் வந்து பிரியாணிக்கு ஒரு நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். அது தண்ணி கொதிக்கையில் தான் சேர்க்கணும். இப்போ மிதமான தீயில வேக வச்சுக்கலாம். பிரியாணிக்கு அரிசி சேர்த்த பிறகு கூட்டி கூட்டி குறைக்க வேண்டாங்க. அதே மிதமான தீயில வெந்து வரட்டும். தண்ணியெல்லாம் நல்லா இஞ்சி அரிசியுமே பார்த்தீங்கன்னா ஒரு 80% கிட்ட குக் ஆகிட்டு 3/4 மேலே குக் ஆகிட்டு இப்போ நம்ம அடியோட கிளறி விட்டுட்டு தம் போட போகிறோம். மீதி வந்து உங்களுக்கு தம்லேயே நல்லா வெந்து உதிர்ந்து வந்துடும். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் மேலே சேர்த்துக்கலாம். நான் மல்லி புதினா எதுவுமே மேலே சேர்க்க போகிறதில்ல, நெய் மட்டும் தான் சேர்த்துருக்கேன். ஏன்னா தேவையான அளவு மல்லி புதினாலாம் ஆல்ரெடி நம்ம சேர்த்துட்டோம். இது நல்ல ஒரு டைட்டான மூடி போட்டு மூடி வச்சிடணும். என்னோடய மூடியில் பார்த்திங்கன்னா ஒரு லேசான ஒரு கேப் இருக்கிறதுனால நான் வந்து இந்த மாதிரி ஃபாயில் பேப்பர் போடுறேன். நீங்கள் வாழை இலை போட்டுக்கலாம், இல்லை ஒரு நல்ல ஒரு இது கண்ணாடி மூடிங்கிறதுனால எனக்கு மேலே வெயிட் வைக்க முடியல. நீங்கள் நார்மல் மூடினா நான் மேலே ஒரு வெயிட் வச்சு நீங்கள் தம் போட்டுக்கோங்க. குறைஞ்ச தீயில் ஒரு தோசைக்கல் மேலே ஒரு 15 நிமிஷம் தம் போட்டுடலாம். 15 நிமிஷம் தம் போட்டுட்டு நம்ம உடனே ஓப்பன் பண்ணக்கூடாதுங்க. அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் கழித்து தான் ஓப்பன் பண்ணோம். எப்போதுமே தம் முடிஞ்ச உடனே ஓப்பன் பண்ணுறதோட ஒரு 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணியில் பிரியாணி சூப்பராக செட் ஆகிருக்கும். ரைஸும் நல்ல உதிரி உதிரியாக குக் ஆகிருக்கு. உங்களுக்கு கறியுமே நல்ல சாஃப்டாக வெந்திருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இதே அளவுகளோட இந்த பிரியாணி ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஃபஸ்ட் டைம் ரிலாக்ஸ் ரெசிபிஸ் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனில் நீங்கள் ஆளுங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம சேனலில் வீடியோக்கள் போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். தேங்க்யூ.